வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகிலுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னவென்றால், மனதை எதிர்த்து, மன உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, அது தானாகவே சரியாகிவிடும் என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. மனம் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது, மனம் இல்லாமல் புற செயல்களை செய்ய முடியாது. ஆனால் மனதை கொண்டு மனதை சரி செய்யும் சீரமைக்கும் வேலையில் ஈடுபடாமல் இருந்தால் போதும், மனம் தானாகவே சரியாகிவிடும். இந்த எளிமையான புரிதலுக்கு வந்துவிட்டாலே போதுமானது. ஆனால் அந்த மனதை சரி செய்வதற்கும் சீரமைப்பதற்கும் அதை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், ஒரு வழக்கம் இதுவரை இருந்திருக்கின்ற காரணத்தினாலே அது ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்றால் கூட ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கின்றது, ஏதேனும் முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்ட மறு கணத்திலேயே இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு, வேற பரிமாணத்துக்கு சென்று விடுகின்றது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்று. அந்த தியானத்தை விட்டுவிட்டோம் என்றால், அதாவது தியானம் ஆரம்ப காலகட்டத்திற்கு தேவை, அதன் பிறகு தேவையில்லை. தியானத்திற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஞானம் அடைந்து விட்டோம் என்றால், அதாவது புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எப்போதும் தியானம் செய்யும்போது எப்படி இருப்போமோ அதே போன்ற நிலையிலே எப்போதும் மனம் இருந்து கொண்டிருக்கும். இப்போது கூட தியானத்தை ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் முகாமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஞானத்தை தியானமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். வருகின்ற சனி ஞாயிறில் கூட பெங்களூரில் 2 நாள் தியான முகாம் நடைபெற இருக்கின்றது. வாய்ப்புள்ளவர்கள் கூட அதிலே கலந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன்.